மேலை நாடுகளில் ஏற்பட்ட தொழில் புரட்சி, நவீனமயமாக்கல் போன்ற வரலாற்று நிகழ்வுகளால் நாட்டுப்புற மரபுகளின் ஆய்வுகள் தோன்ற ஆரம்பித்தன. இதன் விளைவாக பலரும் நாட்டுப்புற ஆய்வுகளை மேற்கொண்டனர். தியோடர் பென்போ நாட்டுப்புற கதைகளின் இடம்பெயர்வு குறித்தும், மார்க்சிஸ் மூலார் சூரிய புராணவியல் குறித்தும், பிராப் தேவதை கதைகளை குறித்தும், லிவிங் ராஸ் பழங்குடி புராண கதைகளை குறித்தும், ஆண்ட்ரூ லூயிங் சடங்குகள் குறித்தும் விரிவாக ஆய்வுகளை செய்துள்ளார். இதன் பின்னர் சமூகவியல், உளவியல், மானுடவியல் போன்ற மக்களை பற்றிய முக்கியமான ஆய்வுகளை வெளிவரலாயின. இதில் உலகம் முழுக்க முக்கியமான ஆய்வு கோட்பாடாக மானுடவியல் துறை இன்றும் வளர்ச்சி பெற்றுள்ளது. ஆய்வாளர்களும் மானுடவியல் ஆய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஏனென்றால் மானுடவியல் துறை அடித்தட்டு மக்களையும் பழங்குடி மக்களையும் பற்றி ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு இயங்குவதால் இன்று ஆய்வாளர்களின் மத்தியில் முக்கியத்துவம் பெறுகின்றன. மானுடவியல் துறை ஐரோப்பாவில் தோற்றம் பெற்றது. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா தீவுகள் வசித்து வந்த பழங்குடியினரை கொன்று குவித்து அவர்களின் நிலப்பகுதிகளை பறிமுதல் செய்ததை பதிவு செய்ய விழைத்த துறை மானுடவியல் துறையாகும். படிப்படியாக உலகம் முழுக்க ஆதி குடியினர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகள் கையகப்படுத்தப்பட்ட பொழுது அம்மக்களின் சடங்குகளையும் வாழ்வியல் கூறுகளையும் மானுடவியலாளர்கள் பதிவு செய்தனர். இன்று தமிழ் சூழலில் மானுடவியல், கலை, இலக்கியம், பண்பாடு சார்ந்த ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாயுடியின மக்களின் வரலாறு, சடங்குகள், விழாக்கள், நம்பிக்கைகள் போன்றவற்றை வெளிக்கொணர்வதே இவ்வாய்வானது அமைகிறது. ஆய்வின் நோக்கம், இந்த ஆய்வோட நோக்கம் நாயுடியின மக்களுடைய வரலாறும், சடங்கும், பண்பாடுகளும், நம்பிக்கைகளும் போன்றவற்றை இந்த மீட்டெடுப்பதை இந்த ஆய்வோட நோக்கம். இந்த ஆய்வோட அணுகுமுறை இவ்வாய்வின் அணுகுமுறை கலாய்வு அணுகுமுறை. அது முதன்மை பயன்படுத்தப்பட்டது. அதாவது இந்த ஆய்வு முழுக்க ஒரு கலாய்வு தடமாகவே அமையப்பட்டது. மேலும் சமுதாயவியல் ஆய்வு முறை, பகுப்பாய்வு முறை, விளக்க ஆய்வு முறை, வரலாற்று ஆய்வு முறை போன்ற ஆய்வு அணுகுமுறைகளை பயன்படுத்தப்பட்டன. ஆய்வுக்குரிய ஆதாரங்கள், நம்ம இந்த ஆய்வுல எந்த ஆதாரங்களை நம்ம முதன்மைப்படுத்திருக்கோம்னா, கலாய்வு மூலமாக கிடைக்கப்பெற்ற செய்திகள் முதன்மை ஆதாரங்களாகவும் கொள்ளப்பட்டது. நாயுடியின மக்கள் தொடர்பாக வெளிவந்த ஆய்வேடுகள், நூல்கள், ஆய்வு கட்டுரைகள், இதழ்கள் போன்றவை துணைமை ஆதாரங்களாக கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் எல்லையானது தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் வட்டத்தில் தணிகைப்போலூர் கண்டிகை, காவனங்குப்பம், தக்கோலம், ஜெடேரி கண்டிகை, வளர்ப்புறம், கீழ்குப்பம், சுவால்பேட்டை, பழனிப்பேட்டை, ஹவுசிங் போர்ட், அசோக் நகர், தண்டலம், கும்மிடிப்பேட்டை, ஜோதி நகர், போடிநாடு கண்டிகை, கொத்தூர், மங்களகிரி கண்டிகை, புளியாமங்கலம் ஆகிய இடங்கள் ஆய்வுக்குரிய பகுதிகளாக அமைந்துள்ளன. ஆய்வின் கட்டமைப்பு, இவ்வாய்வேடு முன்னுரை, முடிவுரை நீங்களாக 3 இயல்களை கொண்டதாக அமைந்துள்ளது. நாயுடியின மக்களின் வரலாறு, முதல்ல நாயுடியின மக்களுடைய வரலாறு, அப்புறம் 2வது நாயுடியின மக்களுடைய வாழ்வியல், சடங்கு, நாயுடியின மக்களுடைய நம்பிக்கைகள் என்று 3 இதுவாக இருக்குது. முதல்ல நாயுடியின மக்களுடைய வரலாறு என்னும் முதல் இயலில் அரக்கோணம் பெயரின் விளக்கம், அரக்கோணம் உருவான வரலாறு போன்றவற்றை எடுத்து கூறப்பட்டுள்ளது. மேலும் நாயுடு என்ற பெயர் சொல் எவ்வாறு தோன்றியது, நாயுடு மக்கள் யார் என்பது குறித்தும் ஆராய்ந்து விளக்கமாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. நாயுடியின மக்களின் இருந்து கம்முவார் என்ற பிரிவு இன மக்கள் எப்படி தோன்றினார்கள் என்பது குறித்தும் விளக்கி கூறப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கும் ஆந்திராவிற்கும் உள்ள தொன்மை தொடர்புகள், விஜயநகர
காலத்தில் தமிழகத்தில் நாயுடியின மக்கள் எவ்வாறு குடியேறினார்கள் என்பதை பற்றியும் விரிவாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. இலக்கிய தொடர்புகள், புராண தொடர்புகள், குலப்பிரிவுகள் போன்றவை குறித்து ஆராய்ந்து விரிவாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. நாயுடியின மக்களின் வாழ்வியல் சடங்குகள் 2வது இயலாக இது அமைந்துள்ளது. இந்த நாயுடியின மக்கள் தங்களுக்கே உரிய தனித்துவ பண்பாடுகளையும் சடங்குகளையும் கொண்டுள்ளனர். அது குறித்து விரிவாக ஆராய்ந்து கூறப்பட்டுள்ளது. மேலும் நாயுடியின மக்களின் பிறப்பு, பூப்பு, திருமணம், இறப்பு, வழிபாடு முதலிய நிகழ்வில் நடைபெறும் சடங்கியல் கூறுகள் குறித்து விரிவாக காரண காரியங்களுடன் விளக்கி ஆராய்ந்தும் கூறப்பட்டுள்ளது. நாயுடியின மக்களின் நம்பிக்கைகள் என்னும் 3வது இயலில் நாயுடியின மக்களின் நம்பிக்கைகள் குறித்து விரிவாக ஆராய்ந்து கூறப்பட்டுள்ளது. இம்மக்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு விதமான நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர். அதாவது இயற்கை, நாள், கிழமை, பறவை, விலங்கு, பேய், சகுனம், வீடு முதலியவற்றை சார்ந்த பல நம்பிக்கைகளை இம்மக்கள் கொண்டுள்ளனர். இவை குறித்து ஆராய்வதில் விரிவாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. முதல் இயலான நாயுடியின மக்களின் வரலாற்றினுடைய முன்னுரை. நாயுடியின மக்களில் ஒரு பிரிவினரை கம்மவார் குலத்தர் என்று கூறுவார்கள். கம்மவார் சமூக மக்களின் வர்ணம் சத்திரிய வர்ணம் என்பர். மக்களை காப்பதே இவர்களின் குல தொழிலாக சூட்டப்படுகிறது. இவர்கள் இன்று வரை தனித்த அடையாளமுடன் காணப்படுகின்றனர். இவர்கள் பூர்வீக பிறப்பிடம் தக்கான பீடபூமி ஆகும். இம்மக்கள் சங்க காலம் முதற்கொண்டு பல்வேறு காரணங்களுக்காக தமிழகத்துக்குள் குடியேறினதாக கூறுகின்றனர். பிற்கால 13ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் ஆட்சி தமிழகத்தில் அமைந்த பொழுது ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் குடியேறினர் என்று வரலாற்று குறிப்புகள் வழியே அறிய முடிகிறது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இம்மக்கள் குழுவின் இடம்பெயர்ந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் குடியேறி உள்ளனர். இவர்களின் சிலர் வட தமிழகத்தில் ஒரு பகுதியாக அரக்கோணம் வட்டத்தில் குடியேறி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இவ்வியலில் நாயுடியின மக்களின் வரலாறுகள், வழக்காறுகள், இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள், சாசனங்கள் பதிவாகி உள்ளன. அவற்றை தொகுத்து காண்பதில் அடிப்படையில் அமைகிறது. அரக்கோணம் வட்டம். அரக்கோணம் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அரக்கோணத்துக்கு கிழக்கில் சென்னையும், மேற்கில் வேலூரும், வடக்கில் திருத்தணியும், தெற்கில் காஞ்சிபுரம் போன்ற ஊர்களை எல்லைகளாக கொண்டுள்ளது. அரக்கோணம் தென்னிந்திய ரயில்வேயின் முக்கிய சந்திப்பு என்று கூறப்படுகின்றது. அரக்கோணத்தை சுற்றி காஞ்சிபுரம், தக்கோலம், மணவூர், திருவலங்காடு, திருத்தணி, சோளிங்கர் ஆகிய முக்கியமான ரயில் மற்றும் பேருந்து தடங்கள் அமைந்துள்ளது. தெற்கு ரயில்வேயில் சென்னையில் இருந்து மும்பைக்கு அரக்கோணத்தின் வழியாக முதல் ரயில் விடப்பட்டது. இது மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம் ஆகும். அரக்கோணத்தின் சிறப்பு மிக்க வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ளன. அவை திருத்தணியில் முருகர் கோவில், திருப்பதியில் பெருமாள் கோவில், திருவலங்காடில் சிவன் கோயில், திருவள்ளூரில் விஷ்ணு கோவில், காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோவில், சோளிங்கரில் ஆஞ்சநேயர் கோவில் ஆகியவை ஆகும். அரக்கோணம் என்றால் AJJ என்று கூறுவார்கள். அதன் முழு விளக்கம் அரக்கோணம் ஜாயிண்ட் ஜங்ஷன் என்று ரயில்வே துறையினர் சிறப்பித்து குறிப்பிடுகின்றனர்.
இதற்கு காரணம் என்னவென்றால் அரக்கோணத்திலிருந்து ரயில் தடங்கள் பல இடங்களுக்கு பெங்களூர், மும்பை, டெல்லி, ஆக்ரா இந்த மாதிரி பல இடங்களுக்கு அரக்கோணத்து வழியாக அரக்கோணத்தின் மார்க்கமாக செல்வதால் இதனை ஜாயிண்ட் ஜங்ஷன் என்று கூறுவார்கள். அரக்கோணத்துக்கு அருகில் சென்னை மார்க்கமாக குசஸ்தலை ஆறு ஓடுகின்றது. அரக்கோணத்துக்கு அருகில் காஞ்சிபுரம் மார்க்கமாக கல்லாறு என்னும் ஆறும் ஓடுகின்றது. அரக்கோணத்தில் மற்றொரு சிறப்பு கைத்தறி நெசவு தொழில். நெமிலி, சம்பத்து ராயன்பேட்டை, பணப்பாக்கம், மின்னல், குருவராஜப்பேட்டை ஆகிய இடங்களில் கைத்தறி மற்றும் விசைத்தறி, புடவை, வேட்டி, லுங்கிகள் பெருமளவில் உற்பத்தி செய்து விலை மலிவாக தருகின்றனர். மேலும் தெற்கு ஆசியாவிலேயே 2வது இடமாக இந்தியாவிலேயே முதலாவதாகவும் மிக நீளமாக ஓடிக்கொண்டு கடற்படை ராணுவ விமான தளம் INS ராஜாளி அரக்கோணத்தில் தான் அமைந்துள்ளது. இது குறிப்பிடத்தக்கதாகும். அரக்கோணம் சொல் விளக்கம். அரக்கோணத்திற்கு பழமையான பெயர் அருந்தமிழ் குன்றம் என்று குறிப்பிடுகின்றது. இந்த அரக்கோணம் 6+ கோணங்களை கொண்டதால் இதற்கு பெயர் அரக்கோணம் என்று வந்தது. இதில் அரக்கோணத்தில் இயற்கை வளம், புவியியல் சூழல், மண்ணுக்கே உரிய சிறப்பு என பல நிலைகளில் கொண்ட அரக்கோணம் பகுதியில் பிற சமுதாய மக்களை காட்டிலும் நாயுடு இன மக்களே 50% விழுக்காடு அளவில் வாழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரக்கோணத்தில் நாயுடு இன மக்களுடைய விளக்கம். நாயுடு அல்லது நாயுடு என்று தெலுங்கு சாதியினரான கம்மவர், பலிசர், பெஸ்தர், போயர், ஏகாரி, கவரர், கொல்லர், களியங்கி, காப்பு, முத்துசாரா, வேளாமர் ஆகியோருக்கான பட்ட பெயராக பதியப்பட்டுள்ளது. இப்பட்டம் தரித்த தெலுங்கரை பற்றி குறிப்பிடும் போது தமிழர் நாயுடு என்பது பதிலாக நாயக்கன் அல்லது நாயகர் என்று குறிப்பிடுகின்றனர். நாயக், நாயக்கோ, நாயகே என்று என பல உரிய வகுப்பிற்கு உரிய பட்ட பெயராக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளனர். மேலும் நாயுடு மக்கள் அலியா, அருவா, படகா, கொலட்டோ, சடபு, ஒடியா, பெண்டியா, ரேணுகாதேவி ஆகிய சாதியினர் இப்பட்டங்களை புனைகின்றனர் என்று எட்கர்தசனுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளன. நாயர் அல்லது நையர் என்று பெயரும் நாயக், நாயுடு என்ற பெயர்களை போலவே படைத்தலைவன் என்பது, அதாவது நாயுடு அப்படின்னா ஒரு படைத்தலைவன் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த குழுக்காக தலைவனாக அவர் சொல்றதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யாரோட நூல்ல லூவிஸ் மூர் அவருடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த நாயுடு இன மக்களிடத்தில் இருந்த ஒரு பிரிவினர் தான் கம்மவார் நாயுடு இன மக்கள். இவர் அரக்கோணத்துல பெரும்பாலும் வாழ்கிறார்கள். அப்போ கம்மவாருடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புராண வழியாகவும் சரி, இலக்கியங்கள் வழியாகவும் சரி, இல்ல போர் வழியாகவும் சரி, பல பெயர்கள் இவங்களுக்கு இருக்குது. தெலுங்கு மக்கள் பல்வேறு பிரிவினர் தமிழகத்தில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். தெலுங்கு நாட்டு உழவர், தெலுங்கர்களுக்கு இன்னொரு பேர் அது பொருள் பார்த்தோம்னா உழவர் அப்படின்ற பேர் வேணா, கம்மவார் அப்படின்னாவே அவங்க உழவு தொழில் செய்வார்கள். உழவர் என்ற பொருள் அகராதியிலே இருக்கு. அப்போ உழவர் கம்மார், காப்பு, ரெட்டி, வெள்ளாமர், தெலுகர் எனப்படுகின்றனர். இவர்கள் முதலில் அரசுக்கு போர் செய்வர்களாய் இருந்து பின் உழவரானார். கம்மவார் என்னும் பெயர் குறித்து கம்மவார் சரித்திரத்தில் ஆந்திர பிரதேசத்தை பரிபாலனம் செய்து வந்த மகாராஜர்களின் வம்சத்தில் தோன்றிய துர்ஜய வம்சம், சோழ வம்சம், சாளுக்கிய வம்சம்,
சையா வம்ச வழியினர்களிடமிருந்து இருந்தனர். கம்மவர் என்ற பட்டம் பெற்றனர் என்று குறிப்பிடப்படுகின்றது. இவர்கள் பெரிய அளவிலான நிலப்பகுதிகளில் உடையவர்களாக அமராவதி, கிருஷ்ணா, நெல்லூர் ஆகிய மாவட்டங்களில் தங்கி பயிர் தொழிலினை சிறப்புற செய்து வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 10ஆம் நூற்றாண்டு, அதாவது நூற்றாண்டில் சாளுக்கிய ராஜேந்திரன் வேங்கியிலிருந்து வலிமையான சாளுக்கிய தெலுங்கு போர் வீரர்களுடன் சோழ நாட்டுக்கு வந்தார். சோழ நாட்டில் நிலவிய குழப்பத்தால் மக்கள் ராஜேந்திரனை வரவேற்றனர் என்று அவர் சோழ பேரரசாக பட்டம் பெற்றார் என்று தெரிய வருகிறது. தன்னுடன் அழைத்து வந்த பெரிய தெலுங்கு படை வீரர்களை அவர்கள் சோழ நாட்டின் பல பகுதியில் நிறுத்தி வைத்தனர் என்று கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அநேகமாக தமிழ்நாட்டில் வந்த முதல் தெலுங்கு கூட்டத்தினராக கம்முவார் குலத்தவர் இருக்கலாம் என்று கருத்து நிலவுகிறது. கம்முவார் மக்களுக்கு பழமொழி வழக்காறுல இருக்கு. சாதாரண பேசும்போது கம்முவார்கிட்ட ஒரு பழமொழி இருக்கு, கம்மங்கைய கட்டி போட்டாலும் சும்மா நிக்காது. அதே மாதிரி கம்மா நுழைஞ்ச இடத்துல மற்றவர் வேறு எவருமே அங்க நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கம்மாரை கண்டால் பூமாதேவியும் அஞ்சு நடுங்கும் அப்படின்னா, கம்மாரை கட்டி, அதாவது அவனை கட்டி போட்டு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சும்மா உட்கார வச்சாலும் அவனோட பின்னாடி கைகள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழணும்னு நினைக்கிற ஒரு இனம் தான் கம்மார் இனம் அப்படின்னு சொல்றாங்க. கம்மார் நுழைஞ்ச இடத்துல, அதாவது அவர் ஒரு வியாபாரம் செய்யறாங்களோ இல்ல ஒரு பயிர் தொழில் செய்யறாங்களோ, அந்த இடத்துல மத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவருடைய ஹார்ட் ஒர்க்கை அதாவது உழைப்ப எடுத்து காட்டுறதுனால மத்தவங்க எல்லாருமே நினைப்பாங்க அந்த அளவுக்கு உழைக்க மாட்டாங்க அப்படின்றத இங்க எடுத்துக்காட்டாக காமிக்குது. கம்மார் சுறுசுறுப்பு உடையவர்களாகவும் செல்வ வளம் உடையவர்களாகவும் இருப்பதோடு கூட அவர்கள் மிகுந்த தன்மானம் உடையவர்களாக உள்ளனர். இதற்கு சான்றாக கிருஷ்ணா மாவட்டத்தில், அதாவது கிருஷ்ணாவுடைய மாவட்டத்துல இவர்கள் என்ன பண்ணாங்க, வெறும் பேர் மட்டும் போட்டு பட்டம் போட்டு ஒரு நிலப்பகுதிகளை கொடுத்தாங்க. அதுக்கு அதாவது அந்த அதிகாரிகிட்ட, அலுவலர்கிட்ட. ஆனா அந்த அலுவலர்கிட்ட இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நாயுடு அப்படின்ற ஒரு பட்டத்தோட கொடுத்தீங்கன்னா அந்த நிலப்பகுதியை நாங்க வாங்கிக்கிறோம், அது நாயுடுன்றது எங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லி அந்த கரு என்ன பண்ணாங்க என்ற பின்னோட்டத்தோட சேர்த்து எழுதி வாங்கினாங்க. இத வாங்கினதாக வரலாற்றுகளை சொல்லப்படுகின்றது. இது கம்மார்களுடைய மக்களின் சிறப்பினை அறிய முடிகிறது. அவங்களோட சிறப்பு நம்மளால அறிய முடியுது. இவங்களுக்கு இலக்கிய வழியா தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னும் போது, தமிழகத்துக்கும் ஆந்திராவிற்கும் இலக்கியங்களின் வழியாகவும் பல்வேறு தொடர்புகள் இருந்து வந்துள்ளன. நன்னையா என்ற அறிஞர் ஆக்சுவலா அவர் தமிழ்நாட்டுல பிறந்து ஆந்திராவில போய் அறிஞரா இருந்திருக்காரு. அதே அது எப்படி நம்ம தெரியுதுன்னா, மகாபாரதத்தை அவர் தெலுங்குல மொழிபெயர்த்திருக்காரு. அதை மொழிபெயர்க்கும் போது தமிழோட வார்த்தைகள் அதிகமாக சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்த மகாபாரதத்துல இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. தெலுங்கு வரலாற்றில் நமக்கு கிட்டும் முதல் நூல் நன்னைய பாரதமே ஆகும். அவர் எழுதின முதல் நூல் அதுதான் அப்படின்றாங்க. மகாபாரதத்தை நன்னயம்ன்றவர் தான் எழுதினாரு. இதை தமிழ்நாடு தந்த பரிசாக தெலுங்கின மக்கள் கருதுகின்றனர். ஏன்னா இந்த இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த ஒரு கொடுத்த அந்த நன்னயம் என்ற அறிஞரை கொடுத்தத தமிழ்நாட்டு மக்கள் பரிசாக அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக தமிழகத்திலிருந்து சென்ற நன்னே சேடர், இவர் குமார சம்பவம் என்ற கவிதை படைத்தார். இவர் சோழ மன்ன மரபில் வந்தவராக கருதப்படுகின்றது. அதுக்கப்புறம் வேங்கடமலை செய்திகள். ஏன்னா பல அறிஞர்கள் தமிழ்நாட்டு அறிஞர்கள் வேங்கடத்தை பத்தி பல பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு 2-3 மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா அகநானூர்ல இருக்கு, புறநானூர்ல இருக்கு,
திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஔவையார், இப்படி பல புலவர்கள் வந்து வேங்கட மலையை பத்தி பாடியிருக்காங்க. அதுல வந்து 2 பாடல்கள் மட்டும் சொல்றேன். அகநானூற்றில் வடதிசை கண் உள்ள வேங்கடமலை பக்கத்து மன்னர்கள் திரையான் கொடுத்த வெண்மையான கொம்புகளை உடைய யானைகள் உடையவன் என்பதை மடவை மன்ற வடவாயின் வேங்கட பாய்ந்த கோட்டு யானை, அதாவது அகநானூற்றுல வந்து 27 வரிகள் வந்து 6, 7 அப்படின்று இருக்கு. அகநானூற்று பாடல் மதுரை கனகராயன் எடுத்துரைக்கிறார். மேலும் அதாவது வீரக்கழல் அணிந்த, அடுத்தது வந்து வீரக்கழல் அணிந்த அழகிய திருவடிகளை உடையவன், மிகுந்த வல்லமையும் உடையவன், கள்வன் கோமகனான திகழ்ந்தவன், மழுவரை வென்று தனக்கு திரை செலுத்த செய்தவன், அவனுடைய பேரூர் திருவேங்கடம் என்று மாமூலார் வந்து எடுத்துரைக்கிறார். அதாவது சுழல் புனை, திருத்தடி, கல்வர், கோமான், மழப்புலம், வணங்கிய மாவன், புள்ளி, விழுவுடை, வீழ்ச்சீர் வேங்கடம். அகநானூற்றுல வந்து 61 வரிகள் வந்து 11 13 வரிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இச்சான்றுகளில் யானைகள் மிகுந்த கர்நாடக இருந்த வேங்கடமலை தமிழகம் எல்லையாக இருந்த செய்தி தெளிவாகிறது. அதுக்கப்புறம் வந்து தக்கான பீடபூமி, ஏன்னா இவங்க வந்து தக்கான பீடபூமியில இருந்து வந்தாங்க அப்படின்போது தக்காணத்தின் தொடக்க கால அரசியல் வரலாறு. இந்த அரசியல் வரலாறுல வந்து தக்கான பீடபூமி என்பது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, விந்திய மலை ஆகிய 3 மலை தொடங்கும் இடையில் அமைந்துள்ள பகுதியாகும். இது தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை உள்ளடக்கியது. இது கங்கை சமவெளி தென்புறம் அமைந்துள்ளதால் மேற்கு பகுதியில் உயர்ந்தும் கிழக்கு பகுதியில் தாழ்ந்தும் காணப்படுகிறது. இதனால் தக்கான பீடபூமி குறைந்த அளவு மழையே பெய்கின்றது. தென்னிந்தியாவில் தற்கால பகுதி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளை கிமு முதல் நூற்றாண்டு முதல் கிபி 200 முடிய சதவாகன வம்சத்தினர் ஆண்டார். அப்ப வந்து நம்ம சதவாகன நெக்ஸ்ட் வந்து சதவாகன வம்சர் வந்து ஆண்டதை வந்து ஒரு இது சொல்றோம். சதவாகன பேரரசு சிதைந்து பல சிற்றரசர்களாக எப்படி உருவானாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்ல போறோம். பேரரசு சதவாகன பேரரசு உடைந்து பல்வேறு சிற்றரசுகளாக உருவாகியது. முதலில் வாகட பேரரசு தோற்றம் பெற்றது. இதன் காலம் வந்து கிபி 250 270 வரையாகும். இப்பேரரசை தோற்றுவித்தவர் விந்திய சக்தி என்பவர் ஆவார். இவர் குலம் வந்து பிராமணர் அரச குலமாகும். இவர்களை தொடர்ந்து விஷ்ணு குந்தி பேரரசு, இவர்கள் ஏன்னா சதவாகனுக்கு அடுத்தது விஷ்ணு குந்தி பேரரசு வந்து வந்தது. அவர் வந்து கிபி 420 முதல் 624 முடிய தக்காணத்தை ஆண்டவர். இப்பேரரசை நிறுவியவர் ஆவார். இவர்களின் காலத்தில் தெலுங்கு, சமஸ்கிருதம் மொழி இலக்கியங்களின் வளர்ச்சியடைந்தன. கிபி 514 இப்பேரரசு சுருங்கி தெலுங்கானா பகுதியை மட்டும் ஆண்டனர். மேலும் பல்லவர்கள் சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி படையெடுப்பில் இப்பேரரசு வீழ்ச்சியுற்றது. கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மத்திய இந்தியாவில் பெரும் பகுதியை சாளுக்கிய மன்னன் ஆண்டான்.
இவர்கள் வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். இவர்களை தொடர்ந்து கிபி 735 982 வரையில் ராஷ்டிரகூடா அரசர் வந்தார். இவர் தற்கால கர்நாடகத்தின் குல்பக்காவின் மன்யகேதம் பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். ராஷ்டிரகூடா மன்னர்களில் முதலாம் அமோக வர்சன் புகழுடன் விளங்கியவன் ஆவான். இவரை தொடர்ந்து பாதாமி சாளுக்கியர்களின் வழித்தோன்றல்களான மேலை சாளுக்கியர் ஆட்சிக்கு வந்தார். இவ்வரசை தோற்றுவித்தவர் 2ஆம் தைலபான் ஆவார். இவரது ஆட்சி வந்து கிபி 973 முதல் 1195 வரை நடைபெற்றது. இவருடைய தலைநகரம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பசவ கல்யாண நகரமாகும். இவர்கள் வடக்கே குஜராத் முதல் தெற்கே காவிரி வரை ஆண்டனர். மேலே சாளுக்கிய மன்னர்களில் புகழ்பெற்ற ஆறாம் சாளுக்கியர் 6ஆம் விக்ரமாதித்தன் ஆவார். இவர் மேல சொல்றது புகழ்பெற்றது 6ஆம் விக்ரமாதித்தன் ஆவார். சாளுக்கிய பேரரசு குறுநில மன்னராக போசலர்கள் போலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். மேலும் இவர்கள் தமிழ்நாட்டின் காவிரி ஆறு பாயும் பகுதிகளையும் ஆண்டனர் என்பதை அறிய முடிகிறது. அதுக்கு அடுத்தது வந்து காக்கத்திய மன்னர்கள் வந்து வந்தாங்க. காக்கத்தியர்கள் தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள். இவர்கள் தற்கால ஆந்திர பிரதேச பகுதியை ஆண்டனர். வராங்கல் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர். ஆரம்ப காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றி பின்னர் சைவ சமயத்தை மாறினார்கள். காக்கத்தியர்களின் பெரும் அரசர்களான திகழ்ந்தவர் கணபதி தேவர். அதாவது கணபதி தேவர், அவருடைய மகள் ருத்ரமா தேவி போன்றவர்கள் ஆவார். ருத்ரமா தேவி, அதாவது இந்த ருத்ரமா தேவின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து முதல்ல பெண் அரசாட்சி ஆனவள். காக்கத்தியருடைய சிறப்பு மிக்க ஒரு மிக்கவள் அப்படின்னு சொல்றான். மகாதேவி ருத்ரமா தேவி எதிர்த்து தோல்வி அடைந்தார். அதாவது மகாதேவர் வந்து ருத்ரமா தேவியை எதிர்த்து தோல்வி அடைந்தாரு. இவருடைய காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு 1295 ருத்ரமா தேவி மரணம் அடைந்தார். இவரை தொடர்ந்து அவரது பேரன், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ருத்ர கணபதி வந்தாரு, அதுக்கப்புறம் ருத்ரமா தேவி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பேரன் பிரதாப ருத்ரன் வந்து முடிசூட்டி கொண்டார். பின்னர் கிபி 1323 தில்லி சுல்தான் படை காக்கத்திய அரசை கைப்பற்றி வரி வசூலிக்க ஜெகநாதன் தனது நூலில் வரி வசூலித்ததாக தன்னுடைய நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இவர்களை தொடர்ந்து முசை நாயக்கர்கள் வந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து கிபி 1320 முதல் 50 ஆண்டுகள் தெலுங்கானா பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. அதாவது 50 ஆண்டுகள் வந்து முஸ்லிம் நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இவர்களை அடுத்தது தில்லி சுல்தான் வந்து வரங்களை மீட்டார். முஸ்லிம் நாயக்கர் வந்து வம்சத்தினர் முதல் அரசன் காப்பையா நாயக்கர் ஆவார். இவர் இஸ்லாமியர்களை வரங்களை விட்டு 1336 வெளியேற்றினார். இவர் 1368 வரை வரங்களை ஆட்சி செய்தார். இவ்வாறாக ஆட்சி செய்தபோது அவர்களுடைய ஆட்சிகள் வந்து மக்கள் வந்து குடியேறினது வந்து அதாவது இடம்பெயர்ந்தது நல்லாவே தெரியுது நமக்கு. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு தோற்றம். இவங்க வந்து முஸ்லிம் நாயக்கர்களை தொடர்ந்து 4 அரச மரபை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து விஜயநகர பேரரசை தோற்றுவித்தனர். 4 மரபை சேர்ந்தவர்கள். இதில் முதலாம் கோகிலா, இப்ப வரலாறு முடிச்சுட்டு அப்புறம் சடங்கு நம்பிக்கைகள்லாம் அடுத்தடுத்த சாப்டர் இருக்குல்ல, கொஞ்சம் டைம் பாத்துக்கோங்க. ஓகே மேம், பாத்துக்கோங்க. அப்ப நான் இது தோற்றம் மட்டும் முடிச்சுட்டு இதுக்கு வந்துடுறேன் மேம்.
சரி, கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா. ஹரிஹரர் முக்கியமானவர் ஆவார். சங்க மரபு விஜயநகர பேரரசை ஆண்ட 4 மரபுகளை முதலாவதாக மரபு ஹரிஹரர் 1339 அனந்தபூர் மாவட்டத்தில் குட்டி என்னும் தலைநகரை ஆட்சியை தொடங்கி இவர் தொடக்கத்தில் ஒய்சலா அரசின் வடக்கு பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஒய்சலா மன்னன் வீர பல்லவன் மறைவை தொடர்ந்து ஒய்சலா முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இவ்வாறாக விஜயநகர பேரரசானது உருவாயிற்று. இந்த காலம் வந்து இவருடைய காலம் வந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய காலத்துல வந்து வீழ்ச்சி பெற்றது. விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி பெற்றது. தலைக்கோட்டம் என்பது வந்து பொருள் வந்து சண்டை அல்லது தலைக்கோட்டம், இல்லைன்னா சண்டை அல்லது தலைக்கோட்டம் என்ற பொருள் வந்து இது வந்து டிசம்பர் 26 இருந்து 1564 வரை விஜயநகர பேரரசு வந்து தக்கான சுல்தான்களுக்கு இடையே நடந்த இறுதி போராட்டமாகும். இதுல வந்து விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைந்தது. விஜயநகர அரசை கோகிலா, நீங்க பரபரப்பு இல்லாம பரபரப்பா பேசுறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்க கலா ஆய்வுல அவங்களுடைய சடங்குகள் அதெல்லாம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறத சொல்லலாம் இப்போ. ஓகே மேம், ஓகே மேம். அதாவது நான் வந்து உங்களுடைய பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. வரலாற்று உங்க கலா ஆய்வுல நீங்க நேரில பார்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அத நீங்க சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க, பதட்டத்தை குறைச்சிக்கிட்டு பேசுங்க நார்மலா. இதன் வழியாக வந்து இலக்கியம், இசை, நாடகம் இதன் வழியாக வந்து மக்கள் வந்து போர்கள் மூலமாகவும் இலக்கியம், இசை, நாடகம் வழியாக வந்து மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்கன்றத வந்து இந்த வரலாற்று மூலமாக நம்மளால அறிய முடிகிறது. அதுக்கு அடுத்தது வந்து சடங்குகள். சடங்குகள் சமுதாய வாழ்வில், குடும்ப வாழ்விலும் சடங்குகள் பெரும் பங்கேற்கின்றன. சடங்கு மனிதனின் வாழ்வில் தவிர்க்க இயலாத ஒன்றாக உருவாகிறது. அந்த சடங்கு உள்ளூர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட குறியீடு வந்து வெளியீடு வந்து சடங்குகளை காணலாம் என்று ரக்கில்லி பிரவுனோ கூறுகின்றார். அதாவது இச்சடங்கு முறைகளை தாயாக விளங்குவது பழக்க வழக்கமே. இந்த சடங்கோட முறை வந்து ஒரு தாயாக அமையிறது வந்து பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சடங்கு முறைகளும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பு சடங்கு. நான் வந்து கலாய்வுக்கு போகும்போது யாருமே வந்து ஃபர்ஸ்ட் நீ படிக்கிறியா அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய நம்பிக்கைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒருத்தர் வந்து உண்மையை சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க. பொய் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது, கட்டுக்கதைகள் வந்து நிறைய வரும். அதுல வந்து நம்ம வந்து சில விஷயங்களை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லும்போது, நான் ஒரு 70 வயசு, அவர் பேர் வந்து துளசின்றவரு, அவரை போய் நான் பார்க்க போனேன். அவர்கிட்ட வந்து அவர் வந்து அவரோட கரெக்டா சொன்னாரு. அதாவது அவங்க வணங்குற தெய்வங்களும் அது அவங்க வழிபடுற சடங்கு முறைகளும் வந்து அழகா சொன்னாரு. சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து நமக்கு வரலாற்று வராத ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னாரு. அதாவது அகத்திய முனிவர்ன்றது அவருடைய வந்து அவரு அங்க வந்து அவருடைய தண்டலம் என்ற ஊர்ல வந்து ஒரு இடத்துல ஓய்வு பெற்று அங்கிருந்து வழிபோக்கா வரும்போது அவர் அந்த இடத்துல தங்கி ஓய்வெடுத்து போனதா அவர் சொல்றாரு. அத வந்து அவரோட தாத்தா வந்து இவருக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதனால தப்பா இந்த சாமி வந்து இங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் வழித்தலமா போகும்போது, ஏன்னா அவருக்கே வந்து 75 வயசுக்கு மேலதான் இருக்கும். அவர் வந்து இந்த ஒரு பதிவை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்படின் போது சடங்குன்னு அந்த மாதிரி சொல்லும்போது அந்த ஏன்னா சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் சடங்குன்னு போது அவங்க மெயினா வந்து கும்பிடுற தெய்வம் வந்து முனீஸ்வரர் சொல்லுவாங்க. சடங்குல வந்து முனீஸ்வரர் சொல்லுவாங்க. அந்த முனீஸ்வர் கோயில வந்து 3 விதமான தெய்வ வழிபாட்டுக்கான கடவுள் இருக்காங்க. முனீஸ்வரர் வந்து முனீஸ்வரர், பால் முனீஸ்வரர், ஜடமுடி முனீஸ்வரர், 3 விதமான முனீஸ்வர் கும்பிடுவாங்களாம். இதுல வந்து பால் முனீஸ்வருக்கு வந்து அவங்க ஆடு மாடுகளை வந்து வெட்ட மாட்டாங்க, மத்த 2 பேருக்குமே வந்து வெட்டுவாங்க. இந்த ஜடமுடி முனீஸ்வரர் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதுக்கு வந்து அர்த்தநாதீஸ்வரர், அதாவது சிவன் பாதி பார்வதி பாதி. அதனால ஒரு ஆண் வந்து பெண்ணா வேடம் போட்டு ஒரு பக்கமும் ஆணாவும் ஒரு பக்கம் பெண்ணாவும் வேஷம் போட்டுட்டு வந்து இங்க வந்து சாமியா குறி சொல்லுவாரு. அதை வந்து எங்களோட நம்பிக்கைகள்ல
ஒன்னா நாங்க வச்சிருக்கோம். அது வந்து தெய்வ வழிபாட்டுல ஒரு நம்பிக்கையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சடங்குகள்லயே வந்து பல விதமான வழிபாட்டு நம்பிக்கைகள் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அதே மாதிரி ஆள் முனீஸ்வரை கும்பிடும் போது நாங்க வந்து ஆடு மாடுகளை வெட்ட மாட்டோம். ஆனா அதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு வந்து அறுத்துட்டு வச்சுட்டு அந்த அன்னைக்கு அன்னைக்கு அந்த கறியை வந்து சமைக்க மாட்டோம், மறுநாள் தான் சமைப்போம் அப்படின்றத தண்டலத்துல வந்து பிரகாஷ் அப்படின்றவர் வந்து இந்த செய்தியை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு வழிபாட்டு தலங்கள்ல வந்து இப்ப அவங்களுக்கு வந்து 7 விதமான கன்னிகள் இருக்குது அப்படின்றத யார் சொல்றேன்னா ஒரு தணிகை போலூர் கண்டிகையில வந்து அவங்க பேர் வந்து இன்னொரு பேர் மறந்து வச்சு அவங்க வந்து இது சொல்லிக்க சாரதா, அவங்க பேர் சாரதா. அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க 7 கன்னிகைகளை வந்து நாங்க வந்து வணங்குவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கன்னிகைகள் வந்து எங்களுக்கு காவலா அவங்க வந்து எங்களோட பயிர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அவங்க காவலா நிக்கிறாங்க. அதனால ஊரோட எல்லையில ஏமுலம்மா, செஞ்சுலம்மா, லட்சம்மா அப்படின்ற ஒரு 7 கன்னிகைகளோட பேரை சொல்லி இவங்க எல்லாம் வந்து எங்களோட இதுல நாங்க வந்து தெய்வங்களா ஊரோட எல்லைகளோட தெய்வங்களா வச்சு நாங்க வணங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்களோட வழிபாட்டு நம்பிக்கைகள் அப்படின்றத இவங்க சொன்னாங்க. அதே மாதிரி பிற சடங்குகள்னு சொல்லும்போது இவங்க வந்து பிறப்பு, பூப்பு, இந்த மாதிரி சடங்கு வந்து வளகாப்பு சடங்கு, பிறப்பு சடங்கு, பூப்பு சடங்கு, திருமண சடங்கு, இறப்பு சடங்கு அப்படின்ற இந்த சடங்குகள் வந்து இவங்க வந்து செய்யறாங்க. சோ வளகாப்பு சடங்குன்னு சொல்லும் போது 3 விதமாக செய்வாங்க. 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதம் சொல்லும்போது இது எதுக்காக அந்த மாதிரி செய்யறாங்கன்னா, 5வது மாதம் வந்து கணவனோட சகோதரி வந்து வளகாப்பு செய்வாங்க. 7வது மாதம் வந்து கருவுற்ற பெண்ணோட சகோதரி வந்து சடங்கு செய்வாங்க. 9வது மாதத்துல வந்து பெண் வீட்டார் வந்து சீர்வரிசை கொண்டு வருவாங்க. அதாவது கணவன் வீட்டுல வந்து அவங்களுக்கு சமைச்சு விருந்து செஞ்சு போடுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட பழக்கம். ஏன்னா அப்போ வந்து அந்த நாத்தனாரோட உறவும் சரி சகோதரியோட உறவும் சரி காலத்துக்கும் நீடிச்சு ஒரு நட்புறவோட இருப்பாங்கன்ற நம்பிக்கை வந்து இவங்ககிட்ட இருக்குது. சோ இந்த மாதிரி வந்து அவங்க வளகாப்பு செய்யும் போது இவ்வளவு விதமான செய்வாங்க. அதுல வந்து எல்லாமே வந்து இப்ப சொன்னோம்னா 3வது மாசம் தான், 5வது மாசம் தான் 5 வகையான சாப்பாடு, வளையல் எல்லாமே அலங்கரிச்சு செய்வாங்க. அதே மாதிரி 7வது மாசம் 7 விதமாக, 9வது மாசம்னா எல்லாமே சீரா செஞ்சு அந்த அம்மா வீட்டுல இருந்து ஒரு தங்க வளையல் கொண்டு வந்து 2 கைக்கும் 2 தங்க வளையல் போட்டு அந்த சடங்குகளை வந்து அவங்க நடத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து பிறப்பு சடங்கு. பிறப்பு சடங்குன்னு போது அவங்ககிட்ட வந்து அதாவது அந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணாங்க, 15 நாளைக்கு அதாவது யாராவது இருந்தாலும் முதல்ல வந்து அந்த பெத்த பெண், அதாவது ஒரு குழந்தைய பெறாங்க இல்லையா, அந்த பெண்ணோட தாயார் தான் வந்து முதல்ல அந்த குழந்தைய தொடுவாங்க. வேற யாருமே வந்து அந்த குழந்தை வந்து தொடமாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்க வந்து தொடாம இருக்க காரணம் என்ன அப்படின்னு அவங்க உண்மையான காரணத்தை சொன்னாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி தொடாம இருக்கிறதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து 15 நாள் வரைக்கும் நாங்க பத்திரமா பாத்துக்குப்போம். யாரோடையாவது உடம்பு சரியில்லாம வந்தாங்களோ இல்ல யாரோட எங்க இருந்தோ வந்தாங்களோ நோய்வாய்ப்படும் என் குழந்தை அப்படின்றதுனால அந்த விஷயத்த வந்து நான் வந்து யாரையுமே தொட விட மாட்டோம். இது வந்து எங்களோட சமுதாயத்துல நாங்க வச்சிருக்க ஒரு வழக்கமாகவே நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு போது அந்த தீட்டு நீக்கும் பொழுது அவங்க வந்து அந்த தீட்டு நீக்குவாங்க. அதாவது குழந்தை பிறந்து வீடு வந்து சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணும் போது அவங்களுக்கு தனியா ஒரு பாத்திரம் வரும், ஒரு சட்டி வச்சுப்பாங்க, எல்லாமே தனித்தனியா இருக்கும். அந்த பெண்ணுக்குன்னு ஒரு தனி துணி இருக்கும். அந்த 15 நாளைக்கு எல்லாமே ஒரு அந்த துணியானது துணி எல்லாமே சரி ஒரு தீட்டாவே இருக்கும். அந்த சப்போஸ் அந்த தீட்டு வந்து 15ஆம் நாள் முடிக்கிறாங்க இல்லையா, அந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களா, அந்த ஒரு வண்ணாத்தியை கூப்பிட்டு இந்த பெண்ணோட அதாவது தாய் இருக்கா இல்லையா அவளோட துணிகள் எல்லாமே துவைச்சு கொண்டு வைக்க சொல்லுவாங்கன்னா, அதே சமயத்துல வீட்டு எல்லாமே பெயிண்ட் அடிச்சு வீட்டுல இருக்கிற அந்த தீட்டான மண்பாண்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்களா கீழே போட்டு புது மண்பாண்டையை கொண்டு வச்சு எல்லாருமே தலை குளிச்சு எல்லாமே அவங்க வந்து புதுசு மாதிரி எல்லாமே என்ன பண்ணாங்க வழி அந்த தீட்டு கழியிறது அப்படின்றத வந்து அவங்க நடத்துவாங்க. அதே மாதிரி அந்த தீட்டு கழியறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 விதமான அந்த தாயத்துன்ற ஒண்ணு கட்டுவாங்க. ஏன்னா யாரோட தீட்டு வந்து அந்த நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது.
அந்த தாயத்தை வந்து கட்டுவாங்க. அது கட்டும் போது தந்தை தான் கட்டணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா அந்த பேர் வந்து முதல்ல வந்து அவங்க குலதெய்வத்தோட பேரைத்தான் வைப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட குலதெய்வம் வந்து முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் போது அந்த முனீஸ்வரன்ற பேரை வந்து 3 வாட்டி உச்சரிப்பாங்களாம். அந்த 3 வாட்டி உச்சரிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க பேர் பொருத்தம் பார்த்திருப்பாங்களே பிறந்த தேதி வச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த பேரையே அவங்க வந்து சுட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த தாய்க்கு வந்து உடல் வந்து கண்ணேறுதல், அதாவது இதெல்லாம் வச்சு முடிச்ச உடனே கண்ணேறுதல்ன்றது இந்த குழந்தையும் தாயும் என்ன பண்ணுவாங்க, கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது எல்லாருடைய கண்ணு படுறது வந்து தாயும் சேயையும் பெற்றெடுக்கும் உறவினர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கண்ணேறி அதாவது திருஷ்டி கழிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டி கழிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தாயும் குழந்தையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே அழைத்து கூட்டிட்டு போவாங்க. இது வந்து ஒரு பெரிய விழாவே அவங்க நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பூப்பு சடங்கு. ஒரு பெண் வந்து பூ பெய்தும் போது அவளுக்கு என்னென்ன முறையில வந்து பூ பெய்யுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பெண்ணானவள் வந்து அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து உரிமையே தாய் மாமனுக்கு மட்டும்தான். அவரு முதல்ல வந்து எல்லா சீர்களையும் கொண்டு வந்துட்டு, அதாவது இவங்க வந்து பால் பழம் கொண்டு வர மாட்டாங்க. பச்சரிசி பைத்தியம் பருப்பு இது ரெண்டுத்தையுமே கொண்டு வந்து ஒரு வெண்பொங்கலா செஞ்சுதான் அந்த பெண்ணுக்கு முதல்ல சாப்பிட வைப்பாங்க. அதே மாதிரி அந்த தாய் மாமனோட மனைவி தான் ஒரு அதாவது ஜல்லடன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு தங்க நாணயம் போட்டு பின்னாடி இருந்து தண்ணி ஊத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே ஊத்தணும். இது வந்து தாய் மாமனுக்குரிய முதல் உரிமை என்றது இந்த விஷயத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு தொடங்குது அப்படின்போது ஒரு பெண்ணுக்கு தொடங்குது. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சடங்குகள் சொல்றாங்க. அதே மாதிரி தலைக்கு தண்ணீர் ஊற்றும் போது, அதாவது தலைக்கு தண்ணி முடிது அது மஞ்சள் நீராட்டு விழா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அப்பவும் வந்து தாய்மாமன் வந்து புது துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ஓலை கட்டும் போது அந்த ஓலையில வந்து 5 விதமான செடிகள் வந்து வச்சிருப்பாங்களே. எப்படின்னா தென்னை, வேப்பையில, அது எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. அந்த ஒரு 5 விதமான ஓலைகளை வைத்துதான் அதை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து மைண்ட்ல இருக்குது, நான் அப்படியே வாசிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்க இலக்கியத்துல வந்து பூ பெய்து பற்றிய செய்திகள் வந்து பூப்பு பற்றிய செய்திகளை தொல்காப்பியத்துல வந்து சங்க இலக்கியத்திலும் இடம்பெற்றிருந்தன காண முடிகிறது. இவ்வேறு மூலமாக சடங்குகள் தொன்மையிலிருந்து அறியலாம் அப்படின்றத தெரிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பூப்பின் புறப்பாடு ஈராடு நாரும், அது தொல்காப்பியத்துல வந்து இந்த பொருள் வந்து இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து தண்ணீர், அதாவது ஒரு 7 நாளோ இல்ல 11 நாளோ வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனையே நடத்தி அந்த பொண்ணுக்கு வந்து தண்ணீர் ஊற்றும் போது அப்போ வந்து தாய்மாமனுடைய மனைவி தான் எல்லா ஒரு விஷயத்திலுமே அவங்கதான் செய்யணும். அதுக்கப்புறம் தாய்மாமன் என்ன பண்ணுவோம், புடவையை கொண்டு வந்து கொடுத்து அவளை கட்ட வச்சு அதுக்கப்புறம் தான் மனையில உட்கார வச்சு நலுங்கு வைப்பாங்க. சோ இந்த வழியெல்லாம் அவங்ககிட்ட வந்து தாய்மாமனுடைய முக்கிய இடமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் திருமண சடங்கு. திருமணத்தின் போது இவங்களுக்கு வந்து பொண்ணு அழைக்கிறது, மாப்பிள்ளை அழைக்கிறது எல்லாமே இருக்குது. ஆனா இதுல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சடங்கு என்னன்னா பயண முடிப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப மத்த குலத்தவர்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருமணத்தின் போது மாப்பிள்ளை தான் என்ன பண்ணுவாரு, காலில் வந்து மெட்டி போடுவார், அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும், அம்மியை மிதிச்சு வந்து மெட்டி போடுவாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்க எப்படின்னா அந்த பெண்ணுக்கு பயண முடிப்புன்னு ஒரு புடவை எடுப்பாங்க. அந்த புடவையை கட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, 10 பெரியவங்க, அதாவது ஒரு 7 பேர் 9 பேர் அது ஒத்தைப்படியில உட்கார வைப்பாங்க. வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாமே வச்சு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் எல்லாமே இது வந்து தாய்மாம செய்யறது. இது அந்த சடங்கு செய்யும் போது அந்த ஒரு வயசானவங்க இப்ப வந்து கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்த ஒரு மூதாட்டி மட்டும்தான் இந்த திருமண சடங்குல வந்து இந்த வேலையை செய்வாங்க. அந்த பெண்ணுக்கு தாய்மாம கொண்டு அந்த மெட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த காலில் அந்த பெரியவங்க தான் போடுவாங்க. சோ இது வந்து வித்தியாசமான சடங்கு இவங்க கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி திருமணம் வந்து இப்ப தாலி செய்யறாங்க இல்லையா, அந்த தாலின்றதை செஞ்சு எல்லாம் முடிச்சுடுவாங்க. ஆனா அந்த தாலியை வந்து ஒரு வயசான பாட்டியோட கழுத்துல, அதாவது சுமங்கலி பேரம்பேத்தி எடுத்து கொள்ளு பேரம்பேத்தி எடுத்து அந்த மாதிரி சுமங்கலி பாட்டி கழுத்துல ராத்திரி முழுக்க போட்டு வைப்பாங்க. ஆனா அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ராத்திரி முழுக்க தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து வம்ச வழியா நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு தூங்கவே மாட்டாங்க. அப்படி தூங்கிட்டா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்க கிட்ட வந்து அந்த தாலிக்கான
முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க திருமணத்தின் போது தாலி கட்டுற முறை வந்து 2 விதமா இருக்குது. ஒண்ணு வந்து நடுவுல வந்து திரையை வச்சுட்டு அந்த பையனும் பொண்ணும் சரி ஒருத்தர் அந்த பெருவிரல் இருக்குங்களா ஒருத்தர் அழுத்துற மாதிரி வச்சுக்கணும். அதே சமயத்துல அவங்களுக்கு வெல்லம் பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அவர் தாலி கட்டும் போது நிக்க வச்சு ஒரு தாலி கட்டுவாங்க. மெயினா வந்து நிக்க வச்சுதான் தாலி கட்டுவாங்க. உட்கார வச்சு ஒரு விதமான தாலி கட்டுவாங்க. சோ 2 விதமான, அதாவது உட்கார வச்சு நாண குழாய் குண்டு இதெல்லாம் வச்சு ஒரு தாலியை கட்டுவாங்களாம், நிக்க வச்சு ஒரு தாலியை வந்து கட்டுவாங்களா. சோ இந்த மாதிரி 2 விதமா தாலி கட்டுற சடங்கும் இவங்க கிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி அருந்ததி பாக்குறது எல்லார்கிட்டயுமே இருக்கிறதா. அப்புறம் வந்து நிச்சயதார்த்தம், திருமண சடங்கும் போது இதெல்லாம் முடிச்சாச்சு. சாரி, நிச்சயதார்த்தம் சொல்லல. நெக்ஸ்ட் வந்து இறப்பு சடங்கு. இதுல வந்து இறப்பு சடங்குன்னு போது தாலி கட்டி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து விளையாட்டு சடங்கு ஒண்ணு இருக்கும். சாரி, அதை சொல்ல மறந்துட்டேன். விளையாட்டு சடங்குல வந்து ஒரு, அதாவது பொண்ணு மணப்பெண்ணோட சகோதரியோ இல்ல அக்காவோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ண, அவங்க கையில இருக்கிற மோதிரத்தை போட்டு அதுல வந்து யார் முதல்ல எடுக்கிறாங்க அவங்களுடைய வலிமையை வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மோதிரத்தை போட்டு விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சடங்கு, விளையாட்டு சடங்கும் இதுல இருக்குது. அதே மாதிரி பால் பழம் கொடுத்து ஒரு சடங்கும் இங்க வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இறப்பு சடங்குன்னு போது, நான் ஒரு பெரியவர்கிட்ட போனேன். இறப்பு சடங்கும் போது அவங்க எல்லாருமே வந்து அழ ஆரம்பிச்சாங்க. அழும்போது வந்து இதுல வித்தியாசமா எப்படின்னா, ஒரு பெரியவர் வந்து இறந்துட்டாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஆனா அவங்க ஒய்ஃபைய உட்கார வச்சு அவரையும் படுக்க வச்சு தண்ணி ஊத்தும் போது அந்த ஒய்ஃப் தலையில இருந்து ஒரு எண்ணெய் தேக்குதோ சீக்கா தேக்குதோ மொத்தமாவே அவங்க ஒய்ஃப் தலையில இருந்துதான் அவரோட இறந்தவரோட கால் வரைக்கும் தண்ணி ஊத்துவாங்க. ஏன்னா அந்த காலத்துலதான் உடன்கட்டை ஏறுதல்ன்ற ஒரு வழக்கம் இருக்கு இல்லைங்களா, அத வந்து இவங்க கொஞ்சம் மாத்தி தண்ணி ஊத்தி உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க எடுத்துக்காட்டாக காமிச்சு அதை அப்படியே என்ன பண்ண ஊத்துவாங்க. அந்த டைம்ல வந்து இவங்க வந்து ஒரு இறப்பு சடங்குக்கான பாடல்கள் எல்லாமே பாடுவாங்க. அதே மாதிரி குளிப்பாட்டுறது செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து திருமணம் ஆன பெண் இறந்தால் வந்து என்ன பண்ணுவாங்க, தாய் வீட்டு சீரை வந்து புடவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தண்ணி ஊத்துவாங்க இல்லையா, அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, ஒரு புடவையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கோடி துணின்னு சொல்வீங்க நீங்க, அது வந்து வெள்ளைப்புடவை வந்து காரியத்துக்கு அப்போ போடும்போது இப்ப என்ன பண்ணுவாங்க, முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு புடவை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த 2 புடவை கொடுப்பாங்க. அந்த 2 புடவை தான் அவங்க வந்து காரியம் முடியிற வரைக்கும் அவங்க கட்டிட்டு இருக்கணும். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் பட்டு புடவை கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தர் நூல் புடவை கொடுப்பாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து அந்த புடவையை வந்து அவங்க கட்ட வைப்பாங்க. அதை வந்து அவங்க காரியம் முடியிற அணி வரைக்கும் அவங்க அந்த புடவை தான் வச்சிருப்பாங்க. அந்த புடவை தான் அவங்க போடணும். அதுக்கப்புறம் வந்து விதவு கோலத்துக்கு வரும்போது வெள்ளை புடவை கொடுக்கறது அவங்களோட வழக்கமாக இருக்குது. சோ இந்த மாதிரி ஆணுக்கு, ஆனா வந்து திருமணம் ஆகாத பெண்ணாகவோ இல்ல ஆணாகவோ இருந்தா அவங்களை என்ன பண்ண, ஒரு குழந்தையா பாவிச்சு தொட்டில கட்டி கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்களோட ஆசைகள் வந்து நிராசையாக இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஒரு குழந்தையோ வயசுக்கு முன்னாடி, திருமணம் ஆகாத முன்னாடி வரைக்கும், அதாவது ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்களேன், வயசுக்கு வராத முன்னாடி வரைக்கும் இருந்தா அந்த குழந்தைகளோட நிராசைகளுக்காக அந்த குழந்தைய வந்து ஒரு குழந்தையாவே பாதிச்சு தொட்டில கட்டி யானையில போட்டு கொண்டு போற மாதிரி அந்த சவத்தை வந்து கொண்டு போவாங்க. சோ இந்த மாதிரி இவர்கள்கிட்ட இந்த பழக்கம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாடல்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு இதுல வந்து ஒரே ஒரு பாடல் மட்டும், ஏன்னா அந்த தாத்தா அவ்வளவு கஷ்டப்பட்டு பாடினாரு. முதல் பரம் தோன்றி பராபரத்து விந்தி தோன்றி விந்தியில் சந்தி தோன்றி சந்தியில் ஆகாயம் தோன்றி அப்படின்ற வரும். அந்த பாடல் வந்து அந்த இது கம்மாருடைய தெருக்களை வந்து ஒரு அர்ஜுனர் வராருன்னா அதோட கதை வந்து இந்த பாடல் மூலியமா சொல்லுது. என்னால விளக்கமா சொல்ல முடியல. சோ இந்த மாதிரி இவங்களோட இறப்பு சடங்குகள் வந்து இருக்குது. இது பாடினவர் யாருன்னா சுப்பிரமணி, வயது வந்து 82. அந்த தாத்தா பாடினது வந்து சுப்பிரமணி, வயது 82. அதே மாதிரி நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக இவங்க கிட்ட இந்த நம்பிக்கைகள் வந்து ரொம்ப பெருசா ஒண்ணுமே இல்லை. எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரிதான் நம்பிக்கை இருக்குது. அதாவது எந்த நல்ல நம்பிக்கை கெட்ட நம்பிக்கை அப்படின்ற பல விதங்கள்ல வந்து இருக்குது. கமலநாடு சாரிமா மனித தொடர்பான நம்பிக்கை, பறவைகள் விலங்குகள் தொடர்பான நம்பிக்கை, தெய்வ பற்றிய நம்பிக்கை, ஏவல் பற்றிய நம்பிக்கை, நாள் கிழமை தொடர்பான நம்பிக்கை, பிற நம்பிக்கைகள் இருக்குது. அப்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்க்க வந்தா போற காரியம் நடக்காது, அதே மாதிரி விறகு கொண்டு வந்தா நடக்காது, சுமங்கலி வந்தா அந்த காரியம் நடக்கும் அப்படின்ற இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருக்குது. காக்கா பறந்தா நம்பிக்கை இருக்குது.
சோ இந்த மாதிரி பலவிதமான நம்பிக்கைகள் வந்து இவங்க கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதாவது இப்ப விலங்குகள் சொல்றது நரியை காண்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நரியை பாத்துட்டு போனா நல்ல விஷயம் நாடியும். நாய் வந்து ஊளையிடுவது நல்லதல்ல. நாய் வந்து முன்னங்கால்களை நீட்டுதல் நல்லதல்ல. பூனை வந்து குறுக்கிட்டால் நல்லதல்ல. அதே மாதிரி கோவில் யானைகள் வந்து நல்லதில்ல. அது என்ன சொல்றாங்க, ஒரு மாடு வந்து பசுமாடு வந்து கன்றுடன் வாங்கினால் வீட்டுக்கு செல்வம் பெருகும் சொல்லுங்க. மாடு எப்பொழுதுமே தலையையோ வாழையோ ஆட்டிக்கொண்டால் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு நல்ல சகுனமாவே இவங்க வந்து நினைக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் வந்து எருமை மாடு வந்து சனிக்கிழமை வந்து கன்று போட்டுச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆடு வந்து ஒன்றாக கூடினா அழைத்தா மழை வரும் அப்படின்ற இதுவும் இவங்ககிட்ட இருக்குது. சோ இந்த மாதிரி பலவிதமான பல்வேறுமான நம்பிக்கைகள் தொடர்பாக இவங்க இருக்குது. நாள் கிழமையிலையும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை யாருக்கும் ஒரு பொருளும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் திங்கள் புதன்கிழமை வந்து நல்ல நாளாக கருதுகின்றனர். திருமண பெண் வந்து வெள்ளிக்கிழமை வந்து வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. வேலைக்கிழமை வந்து பூ பெய்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிழமைகள்ல வந்து நல்ல நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிற நம்பிக்கைகளும் எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரி வழக்கமாக இருக்குது. அவர் நல்ல சகுனம் என்பது அழுக்கு துணியோட வண்ணம் வருதல் நல்ல சகுனம் அப்படின்னுவாங்க. தாய் பிள்ளையாக வந்தால் நல்லது. இந்த மாதிரி பல சகுனம் பார்த்துதான் யாராவது வெளியே போறது இருந்தாலும் கெட்ட சகுனம்னா பூனை குறுக்க போனா அதெல்லாம் தெரியல மேம். சோ இந்த மாதிரி பல விதமான நம்பிக்கைகள் வந்து இந்த நாடியான மக்கள் வந்து வச்சிருக்காங்க மேம். அவ்வளவுதான் மேம். முடிவுரை சொல்லிட்டு வேணாம் மேம். கன்க்ளூட் பண்ணி முடிங்க மேம். சரிங்க மேம். கன்க்ளூஷன்ல சோ நாடின மக்கள் கிட்ட வந்து வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் மற்ற சடங்குகள் ரீதியாக பார்த்தாலும் பலவிதமான மாறுதல்கள் வந்து நிறைய இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சிலர் என்ன சொல்றாங்க, வரலாற்று ரீதியா சொல்லும் போது அந்த வரலாற்றுல பார்க்கும்போது சிலர் வந்து நாங்க வந்து இங்கேயே இருந்தவங்க. ஏன்னா தொண்டை மண்டலத்துல இருந்து தொண்டை மண்டலம் வந்து நெல்லூர் வரைக்கும் இருந்தாலும், காஞ்சிபுரத்துல நெல்லூர் வரைக்கும் இருந்தாலும் எங்களோட பூர்வீக இடம் இது அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க. சிலர் வந்து நாங்க வந்து குடியேறினோம். ஏன்னா இந்தியாவில வந்து நாடை பிரிக்கும் போது 1956 பிரிச்சாங்க. அந்த டைம்ல தான் வந்து நாடு பிரிக்கப்படும். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஒரு தொண்டை மண்டலம் இந்த வரங்கல் நாடு இந்த மாதிரியாக இருந்த போது இவங்க வந்து நாங்க வந்து இங்கேயே பூர்வீகமாக இருந்ததுனால எங்களோட நாடு வந்து பூர்வீக நாடு சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து விஜயநகர பேரரசு காலத்துல வந்து குடியேறவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சடங்குகள்ல பார்த்தோம்னா இவங்க கிட்ட இருக்க சடங்குகள் வந்து திருமண சடங்கு வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி பிறப்பு சடங்கு சில வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க வந்து குழந்தைய வந்து மாமனுக்கு பேர் பார்த்தாங்கன்னா ஜாதகம் பார்த்தாங்கன்னா மாமனுக்கு காட்ட மாட்டாங்க. அந்த எண்ணெயை வச்சுட்டு அது மூலியமா குழந்தையோட முகத்தை வந்து காட்டுவாங்க. சோ இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் இதுல வந்து இருக்குது. அதே மாதிரி இவர்கிட்ட நம்பிக்கைகள் வந்து பொதுப்படையாக தான் இருக்குது, தனிப்பட்டு வந்து இருக்குது. அதே மாதிரி மாடு விஷயத்துல எல்லாம் இவங்க ரொம்ப வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க உழவு தொழிலுக்கு அந்த மாடு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுனால அந்த மாடு வந்து எல்லாம் வந்து பார்ப்பாங்க. இவங்களோட சூழல் எப்படின்னா, இவங்களோட வாழ்க்கையோட சூழல் வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஏக்கர் கணக்குல வந்து அவங்க பயிர் செய்து நல்ல வளமாக இருந்தாங்க. இப்ப தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லாதனால அவங்களோட வாழ்க்கை ஆதாரம் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரொம்ப இதுவாயிடுச்சு. ஏன்னா சாதாரணமாக வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பூமியில தண்ணி இல்லாத அவங்களோட விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க சாதாரணமான மக்களா சேர்ந்து சாதாரண ஏதாவது ஒரு வேலைக்கு போனா போதும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையோட சூழல்கள் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுதான் என்னோட வரலாற்றுடைய கருத்துக்கள். நன்றி மேம்.